ஐ திங்க் நீங்க முதல்ல இந்தியா அவங்க அந்த 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 அரசியல் கூட்டணி அதிக இடங்கள்ல பெற்றிருக்கிறாங்கிறது ஐ திங்க் அவங்க தென் மாநிலங்களை குறித்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் இந்தியா முழுவதும் எடுத்துட்டு போட்டு இருக்கிறார்களா இல்ல நம்ம அந்த இது இருக்கு. அதனால எப்படியும் எந்த தேர்தலையும் சில மாநிலங்கள் ஒரு அரசியல் கூட்டணிக்கு இதுவா இருக்கும், ஏதுவாக இருக்கும். சில மாநிலங்கள் இன்னொரு அரசியல் கூட்டணிக்கு எதுவாக இருக்கும். இதுதான் இது. பட் இப்போ இந்த தேர்தலில் உங்களுக்கு அவங்களுக்கு பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள் அவ்வளவு, ஈவன் ராஜஸ்தான் அப்படி இதெல்லாம் அவ்வளவு பாஜகவிற்கு முன்பு மிக ஒரு பலத்த ஆதரவை கொடுத்த மாநிலங்கள். இந்த முறை அப்படி இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு சாரார்கிட்ட இருக்கு. அதை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு தெரியல. இந்த நம்ம கருத்து கணிப்புல இந்த மாநிலங்கள்ல அதான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம அதெல்லாம் பார்த்துதான் நம்ம சொல்லணும். பட் பொதுவா என்னன்னா பாஜக கூட்டணி அதிக இடங்களை பெற்றுவிடும். அதாவது அதிக இடங்கள் தான் அது மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு அந்த பாயிண்ட் விட்ட அவங்க தான் கூட்டணியில், அதாவது முன்னணியில் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதனால இது இந்த இதுல இப்போதைக்கு நான் முரண்பாடாக ஒன்றும் பார்க்கவில்லை. இப்ப தோழர் ராமகிருஷ்ணன், இப்பொழுது சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது 18 நியூஸ் 18 21 இடங்களை என்டிஏ பெறும் என்பதை தெரிவிக்கிறார்கள். ஜெகன்மோகன் ஒரு 8 இடங்களில் அவர் முன்னிலை பெறுவார் என்றெல்லாம் முரணாக இருக்கிற 25 தொகுதிகளில் அவங்க 18, இவங்க 8, 25க்கு மேலேயும் காட்டுறாங்க. அது முன்ன பின்ன இருக்குது. ஆனாலும் இந்த லாஸ்ட் ஆஃப் வந்த ஃபிகரில் 71 இடங்கள் இந்தியா கூட்டணிக்கும், 65 இடங்கள் பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஒட்டுமொத்தமாக என்டிஏ வரும் என்றெல்லாம் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். 65 பிஜேபி என்டிஏக்கும், 72 இடங்கள் இந்தியா கூட்டணிக்கும் போட்டிருக்கிறார்கள். ஆக இதை பார்க்கிற போது இது தமிழ்நாடாக தெரியவில்லை, இது ஆல் இண்டியா ஃபிகராக தான் தெரிகிறது. மொத்தமாக 127 இடங்களில் தற்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் 72 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலையிலும் என்டிஏ கூட்டணி 65 வருகிறது. ஆகவே இது தமிழ்நாடு தென்பகுதியாக தெரியவில்லை, தென்பகுதிகளும் சேர்த்து 127 இடங்கள் எடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? உங்களுக்கு அதுல இப்போ வட இந்தியா இதுல எந்த அளவுக்கு அவங்க அதை இது பண்ணிருக்காங்க, கவர் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, அதனால அதுக்கு பிறகு இந்த நிலை இருக்குமே ஆனால் அப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வேணா வச்சுக்கலாம். ஆனா நம்ம அந்த நீங்க சொன்ன அந்த 132 தொகுதிகள்ல எந்தெந்த மாநிலங்கள் உங்களுக்கு அதாவது அதுல வட இந்திய மாநிலங்கள் எவ்வளவு இருக்கின்றன, எவையெல்லாம் இருக்கின்றன என்றெல்லாம் நாம் அந்த தகவல்கள் தெரிந்தால் நம்ம இப்பவே ஒரு கெஸ் பண்ணலாம். பொதுவா சொல்றது என்னன்னா எல்லாரும் என்டிஏ தான் ஜெயிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் கேட்ட பொழுது அது என்ன ஒப்பீனியன் போல் கேட்டா அது எல்லாம் மோடியோட ஒப்பீனியன் போல் அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவாக ஒரு சொல்றதுல ரொம்ப இந்தியில சொன்னார், ரொம்ப அலட்சியமா சொன்னார். அதை சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் அவருடைய கணிப்புப்படி அங்க அவருடைய கூட்டணி பீகார்ல 25 இடங்கள் வெற்றி பெறும், 40 இடங்கள் இருக்கிறது தமிழ்நாடு மாதிரி. அங்க நாங்க 25 இடங்கள் வெற்றி பெற்றுவோம் சொல்றாங்க. அதனால இப்போ அந்த நீங்க 130 சொச்சம் சொல்றீங்க இல்லையா, 130 சொச்சம்ல எவ்வளவு அது தென் மாநிலங்கள், எவ்வளவு மற்ற மாநிலங்கள், அதாவது மற்ற பிராந்தியங்கள், அது கொஞ்சம் அந்த தகவல் தெரிந்தோமானால் நம்ம இப்பவே ஒரு மாதிரி ஒரு கெஸ். ஓகே, அதனால 10-40 தொகுதிகளில் தற்போது இந்தியா டுடே தனது கருத்து கணிப்பில் தெரிவிக்கின்றது ஒரு 9 தொகுதிகள் தான் பிஜேபி, அதாவது காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடியும் வெற்றி பெறுவதாக பீகாரில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் நமக்கு இந்தியா டுடே காட்டுகிறது. அதில் பிஜேபி 21 இடங்களிலும், நிதிஷ்குமார் அதற்கும் சற்று குறைவாகவும் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீர்கள்? பீகார்ல எந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிறது? இப்ப நீங்க பீகார் சொன்னீங்க, ஐ திங்க் ஈவன் கர்நாடகா கூட அவங்க நியூஸ் 18 நினைக்கிறேன், இந்தியா டுடே, சாரி, இப்ப நாம எதிர்பார்த்த விட பீகார்ல 33 இடங்கள் போட்டிருக்கிறாங்க. பிஜேபி அலையன்ஸுக்கு 33 இடங்களும், இந்தியா கூட்டணிக்கு வெறும் 10 இடங்கள் மட்டும்தான் அவர்கள் கிடைத்திருக்கின்றது. அதான் இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு அந்த கர்நாடகாவும் பீகாரும்
இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து இந்த பாஜகவை ஆதரிக்க வேண்டுமே இந்தியா ஒப்பீனியன் இந்த எக்ஸிட் போல கணக்குல வச்சு நான் சொல்றேன். அதுதான் நடக்கும் போது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு 10 இல்ல இப்ப ராமகிருஷ்ணன் தோழர் ராமகிருஷ்ணன் 10 தொகுதிகள் என்றால் அது 10ஆக இருக்கலாம் 15ஆக இருக்கலாம், அது விவகாரம். அப்படி என்றால் அது என்டிஏவுக்கு சரிவாகத்தான் பீகாரிலே பார்க்கப்படும். 10 தொகுதியை அவர்கள் ஆக்கிறார்கள். கடந்த முறை 39 இடங்களே இருந்திருந்தார்கள், 40 தொகுதி. தற்போது 9 தொகுதிகளே 10 தொகுதிகளே அதற்கு மேலும் கூட அவர்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பீகாரில் காணப்படுகிறது. 39 தொகுதி ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு வந்து இழக்கிறதுக்கு தான் இருக்கு. ஆமா, பெறுவதற்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது சரி, அது சரி. பட் ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க 2013 கர்நாடகாவில் வந்து சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் அதுக்கு அடுத்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்கள்ல வந்து பாஜக வெற்றி பெற்றது. சோ இப்போ இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா 2020 வந்து இவங்களுக்கும் பாஜக கூட்டணிக்கும் மகா கட்பந்தன் கூட்டணிக்கும் ரொம்ப இந்த இதுதான் ரொம்ப நெருக்கமான இதுவாதான் இருக்கு, போட்டியாக இருக்குது. இப்ப இந்த நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளவு நெருக்கம் இல்லைங்கிறது தெரியுது. அதுக்கு சொல்ல நெருக்கம் இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் கடும் போட்டி இல்லை என்று சொல்கிறீங்களா? என்டிஏ முன்னணியில போதுங்கிறீங்களா எப்படி? இல்ல என்டிஏ அந்த இதுபடி இப்போ எடுத்துக்கொண்டோம் என்றால் 2020 தேர்தலை கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் இன்னும் அதிகமான இடங்கள்ல இழக்கணும். சரி, ஓகே, அந்த மாதிரியாக இல்லை என்றுதான் நான் சொல்றேன். தற்போது நாம எந்த கருத்து கணிப்பை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கு. குறிப்பாக இந்தியா டுடேயுடைய கருத்து கணிப்பு நாம் இப்போ பேசும்போது எல்லாமே யூகமான பேச்சு தான், அவர்களும் அப்படித்தான். இது வந்து எக்ஸாக்ட் ஃபிகரோ டிசிசிவோ இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 232 தொகுதிகளில் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா ஃபிகரில், தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் இண்டியாவில் ஹார்ட்கோர் ஹிந்துத்துவாலாம் அதில் கிட்டத்தட்ட 160 அளவுக்கு 160 தொகுதி அளவுக்கு என்டிஏ முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்த இந்தியா கூட்டணி ஒரு 90 தொகுதிகள் வரைக்கும் அவங்க போட்டிருக்கிறாங்க. மற்றவைகளெல்லாம் 1, 5 அப்படி தான் வந்து கொண்டிருக்கிறது. நிலைமை எப்படி யூகிக்கிறீங்க? இதில் ஒரு முக்கியமாக ஒரு விவகாரத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையில் இருக்கிறேன். இந்த ஃபிகரோடு சேர்த்து பீகார், ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் கூட ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு போட்டிருக்கிறாங்க. கர்நாடகா, அந்த 3 ஸ்டேட்டும் பீகார், ராஜஸ்தான், கர்நாடகா சேர்த்து கூட ஒரு 18 சீட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு ஃபேவராக வருது. கடந்த முறை அவங்க தோத்த தொகுதியெல்லாம் சேர்த்து. ஆனால் இங்கே ஒரு பெரிய குழப்பம் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், விரிவாக சொல்லுங்கள், ஃப்ரீயாக பேசுங்க. இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன ஃபிகரில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இப்போ என்டிஏக்கு சொல்றீங்க. ஆமாம் ஆமாம், 234 தொகுதிகளுடைய முடிவுகளை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. 234 இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளில் 162 தொகுதிகள் என்டிஏ கூட்டணிக்கும், 88லேருந்து 90 தொகுதிகள், அதாவது 70லேருந்து ஒரு 90 தொகுதிகள் வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்டே கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 தொகுதிகள் இப்போ காட்டுது. 234 தொகுதிகளில் நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், அதான் இப்போ இதுவே நீங்க அப்படியே ஒரு இந்த ட்ரெண்டே அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுப்போமே. ஓகே, அப்படின்னா நீங்க வந்து அவங்க என்டிஏ அதாவது இந்தியா டுடே டிபிஎஸ் சொல்றீங்க. ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி வரும், அதாவது என்டிஏ பிளாக் மெஜாரிட்டி கிடைக்கும். அப்கோர்ஸ் நீங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒரு தொகுதி போறது, அப்புறம் அது வந்து அப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த சரிவு இருக்கு. பாஜக, அதாவது பாஜக சரிவு இருக்கு குஜராத்ல. சார், குஜராத்ல ஒரு தொகுதியும், ராஜஸ்தான்ல ஒரு 7 தொகுதியும், பீகார்ல ஒரு 9 தொகுதியும், கர்நாடகாவில் ஒரு 3 தொகுதியும் இந்தியா கூட்டணிக்கு ஃபேவரைட் போடும்போது இதை நாம் பார்ப்போம். கடந்த முறை குஜராத்தில் 26க்கு 26 பிஜேபி ஜெயிச்சது. கடந்த முறை கர்நாடகாவில் 28க்கு 25 ஜெயிச்சாங்க. பீகாரில் 40க்கு 39 ஜெயிச்சாங்க. குஜராத் அப்படி பார்க்கும்போது ஒரு 20 தொகுதி போகிறதாக அவங்க காட்டுறாங்க. அதாவது 20 தொகுதி போறது கரெக்ட். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த கர்நாடகால வந்து 25+1 மமதா ஜெயிச்சாங்க, இண்டிபெண்டா பிஜேபி பேக். ஸோ 26 தொகுதி. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப வந்து கர்நாடகால வந்து சித்தராமையா ஆட்சியில் இருக்காரு. அவர் பல கேரண்டிஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணி அவங்க காங்கிரஸ் நன்றாக
இன்னும் அதிகமான இடங்கள்லாம் பெறும் அப்படின்றதான் எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ 15 இடம் 16 இடம் ஜெயிச்சிருவாங்க, இவங்க தான் 7-8 இடம் ஜெயிப்பாங்க. இங்க கர்நாடகால அவங்களுக்கு லாசஸ் வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது அது அவ்வளவு லாசஸ், அவ்வளவு ஒன்றும் பெருசா ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைங்கிறது தெரியாது. இது ஒன்று. ஓகே, நீங்க பீகார் அப்கோர்ஸ் பீகார்லயும் இப்போ இங்க மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து யாருக்கு போறதுன்னா இந்தியாக்கு தானே போறதுன்ற மாதிரி தானே இருக்கு. ஸோ அதனால இந்த அதாவது ஒரு தேர்தலுக்கு தேர்தல், அதாவது இதுவே தொடர்மையானால் ஓகே அது சொல்லி ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன ஏறுறது குறையறதுங்கிறது இருக்கும். இது இயல்பு, அதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. மேபி இந்த தரம் வந்து ரொம்ப ஒரு கடுமையாக வேலை பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அந்த தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு 35 வயது இளைஞர் தானே. கண்டிப்பா. ஓகே, 5 வருஷத்துக்கு 30 வயசு தான். இப்ப கல்யாணம் கூட ஆகல. ஓகே, இப்ப அவர் முதிர்ச்சி இன்னும் அடைஞ்சு கொண்டிருக்கிறார். அதனால அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய அனுபவம் பெற்றிருக்கிறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் யுக்திகள்ல கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். அடுத்த 5 வருஷத்துல இன்னும் கூட அவரு இதுவாயிடுவாரு. இல்ல அடுத்த 5 வருஷத்துல இப்ப உள்ள கலந்த கலங்க, அடுத்த 5 வருஷம் கதை வேற. ராமகிருஷ்ணன் சார், இப்போ உள்ள நிலைமை தான் நமக்கு முக்கியம். இல்ல 20 தொகுதிகள் நீங்க முன்ன பின்ன அவங்க இழக்கிறாங்க, அது சரிவு வருதுங்கிறது அது வந்து என்னை பொறுத்தவரையில் இயல்பு. அது ஒண்ணும் அதனால அடிப்படையில ஏதாவது மாற்றம் இருக்க போகிறதா அப்படிங்கிறது தான். நீங்க ஒரு 100 தொகுதிகள் இழக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரிவு இருக்கு, அங்க பின்னணியில் இருக்காங்க அப்படின்னா நம்ம அது இது. பட் இந்த 20 தொகுதிகள் போறது வர்றதுங்கிறது அது அடிப்படையில ஒன்றும் இந்த நிலப்பாடு மாற்றாத பொழுது ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஓகே இதுவா இருக்கலாம். அது ஒரு அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. சரி, பட் மற்றபடி பெரிய ஒரு அதாவது ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்துமானா இது இந்த எண்ணிக்கைகளை வைத்து சொல்ல முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன்.